ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கிச்சன் சிங்கில் வந்து அடப்பு வரக்கூடாது அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நாம் செய்கிற மாதிரி பாத்ரூம்லேயே இந்த மாதிரி தண்ணி வெளியில் போகிற இடத்துல அடப்பு வரக்கூடாது அப்படின்னா கொஞ்சமாக சோடா உப்பை இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து கொதிக்கிற தண்ணியை வந்து அதில் ஃபுல்லாக அந்த ஹோலில் வந்து ஓரங்களில் வந்து நல்லா படுற மாதிரி அந்த தண்ணியை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அப்போ தான் உள்ளே எந்த ஒரு அடப்பும் வராது, அது கூடவே எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் நமக்கு வந்து வராது. அடிக்கடி பண்ணலைனாலும் மாதத்தில் ஒருக்காவது இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு அடப்புமே நமக்கு வந்து வராது. நெக்ஸ்ட் நம்ம முட்டை வேக வைக்கும்போது தண்ணி வந்து கொதிக்கிற மாதிரி இருக்கும், அந்த தண்ணி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் இப்போ பன்னீர்லாம் செய்கிறேன் அப்படின்னா நமக்கு இந்த தண்ணி வந்து எவ்வளோ ஹாட்டாக இருக்கும். அந்த மாதிரி தண்ணியெல்லாம் அப்பப்போ வந்து அந்த சூடு போகிறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி கிச்சன் சிங்கில் வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாலும் கிச்சன் சிங்க்லேயும் எந்த ஒரு அடப்பும் வராது. அந்த கொதிக்கிற தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திடீர்னு நம்ம சாதமோ சாம்பாரோ அடுப்பில் நம்ம குக்கரில் வைக்கும்போது கேஸ் வந்து மேலே வழியாமல் சைடில் வந்து லீக் ஆகும். இந்த மாதிரி வந்து மேலே கேஸ் பிடிக்காமல் வந்து இருக்கும். இப்படி இருக்கிறத நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கர் மூடியை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஈஸியாக நமக்கு வந்து ஓப்பன் பண்ண வந்துடும். ஏன்னா கேஸ் நமக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னால இப்போ நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் அந்த வயர் கேஸ்கட்டில் வந்து நமக்கு ஏதாவது அரிசியா இல்லது பருப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட நமக்கு இந்த மாதிரி சைடில் கேஸ் வந்து லீக் ஆகும், சரியாக லாக் ஆகாமல். ஸோ அதனால் நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்ம இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வந்து கழுவிடணும். நெக்ஸ்ட்டு கையினால் இந்த மாதிரி ஏதாவது அரிசி பருப்பு ஏதாவது ஒரு தூசி ஒட்டியிருக்கா அப்படின்ற மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு விசில லைட்டாக வந்து நம்ம வந்து ஊதி விட்டுட்டு அதுலேயும் எதுவும் அடப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம கேஸ்கட்டை போட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேஸ் பிடிச்சிரும், நல்லா வந்து குக்காகவும் ஆரம்பிச்சிரும். இப்போ நான் குக்கரை மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து கேஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து குக்கர் வந்து மூடும்போது ஒரு சில நேரம் கவனிக்காமல் நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து சரியாயிடுச்சு, கேஸ் நமக்கு வந்துருச்சு. நான்வெஜ்ஜில் நம்ம எந்த ஒரு பிரியாணி செஞ்சாலுமே வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த வெங்காயத்தை வந்து பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் நமக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு அவசரமாக நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணணும்னு நினைப்போம். கேஸ் வந்து ஃபுல்லாக போயிருக்காது. நம்ம கேஸை நம்மளாக எடுத்து விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சாதம் வந்து நீராக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து குக்கரை வந்து ஃபேனுக்கு அடியில் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் கேஸ் போகுது அப்படின்னா 5 நிமிஷத்துல நமக்கு வந்து கேஸ் வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி நீர் மாதிரி இருக்காது, நல்லா வந்து குக் ஆகி வந்து கிடைக்கும். அவசரமாக லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக கேஸ் வந்து போயிடும். ஃபஸ்ட்டு அயன் பாத்திரத்தை நான் வந்து ஒரு நாள் வந்து கழுவிட்டு வந்து அப்படியே வந்து வச்சுட்டேன். அதை வந்து தொடச்சி வைக்காமல் ஆயில் அப்ளை பண்ணாமல் வச்சுட்டேன். அதனால் வந்து ஈவினிங் பார்க்கும்போது இந்த மாதிரி துரு ஏறிடுச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம லைட்டாக வந்து சோப் போட்டு நல்லா வந்து கழுவிட்டு தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் அதை நாம் வந்து அடுப்பில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து அதில் தண்ணி எல்லாம் நல்லா வந்து போனதுக்கப்புறமா நாம் அதை வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ நான் அடுப்பில் வச்சுட்டேன் பாருங்கள், தண்ணி எல்லாமே அதில் நல்லா வத்திரும். தண்ணி எல்லாம் வந்து காஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து உடனே வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுறணும். இல்லை அப்படின்னாலே உடனே நமக்கு வந்து துரு ஏறிடும். இந்த மாதிரி நல்லா வந்து கூட கொஞ்சமே நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது துரு ஏறாமல் இருக்கும். நம்ம வந்து காஸ்ட் அயன் வந்து யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஆனால் அயன் பாத்திரம் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்கும். மறந்துடாமல் நம்ம வந்து தண்ணி நல்லா வடிய வச்சுட்டு கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணி வைக்கிறது நல்லது. நம்ம வந்து ட்ராவல் டைம் வந்து எங்கே போனாலும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி விக்ஸு, மோஷன் போகிறதுக்குள்ளே டானிக்க, வாமிட் டானிக்க, பேராசிட்டமால், நம்ம புண்ணெல்லாம் வந்துருச்சுன்னா அடிப்பட்டா போடுறது, மறக்காமல் ஓஆர்எஸ், இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி கிட்டாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது எடுத்து வைக்கணும். குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த மெடிசன் வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து நைஃப் வந்து கொண்டு போவோம். லாங் டைம் இப்போ நாங்கள் ட்ரெயின் ட்ராவல் போகிறதுக்காக தான் இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கத்தியை வந்து நம்ம அப்படியே வந்து ஹேண்ட்பேக்லேயோ பேக்லேயோ போட்டோம் அப்படின்னா பேக்கில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகி பேக் கிளியறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இந்த தடவை அப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து தீந்து போன பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து என்னோட கத்தியோட ஹைட் அளவுக்கு இந்த மாதிரி மேலே உள்ள பகுதியை கட் பண்ணிவிட்டு கத்தியை அதுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
இந்த டிப் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ வந்து சுரக்காய் கூட்டு செய்யறதுக்காக தான் வச்சிருக்கேன். கீழே வந்து கடலைப்பருப்பு தக்காளி வேக வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். சுரக்காவை வந்து நான் வந்து ஆயில்ல வேக வைக்காம ஆனால் வந்து பருப்போடே வேக வச்சோம் அப்படின்னா சுரக்காய் ரொம்ப குழஞ்சிரும். ஆனால் நமக்கு ஒரேடியாக வேலை வந்து முடியணும் அப்படின்னா சுரக்காவை இந்த மாதிரி தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டேன். கீழே பருப்பு மேலே சுரக்காய். நம்ம வந்து 2-in-1 ரெசிபி மாதிரி கீழே பருப்பு தனியாக வெந்து வந்துடும். மேலே வந்து நமக்கு சுரக்காவும் நல்லா குழையாம கரெக்டான பதத்தில் நமக்கு வந்து வெந்து வரும். பாருங்க, சுரக்காய் வந்து கொஞ்சம் கூட அதில் உள்ள மஞ்சள் கூட நமக்கு ஒட்டலை, மூடி வச்சு வேக வைக்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, கீழே பருப்பு தனியாக வெந்து வந்துருச்சு, மேலே சுரக்காய் வந்து தனியாக வெந்து வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து முட்டையை கூட வேக வைக்கலாம். முட்டைலாம் வேக வைக்கும்போது டிஃபன் பாக்ஸ் நல்லா மூடி இருக்கிற டிஃபன் பாக்ஸ் தான் நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னா அதில் உள்ள தண்ணி கூட வெளியில் சிந்தாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து வடை தான் நான் வந்து செய்கிறேன். கருப்பு உளுந்தில் செய்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து வந்து நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் உளுந்து மாவை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வடை வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் வந்து நல்லா வந்து ஒட்டாமல் நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ஷேப்பாக வந்து போட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உளுந்து வடையும் நல்லா நமக்கு வந்து சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவுமே நமக்கு வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உளுந்து வடை செய்கிறது இப்போ தான் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா உளுந்து ஊற வைக்கும் போதே நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டினாலும் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். உளுந்து நம்ம வந்து போடும்போது நமக்கு வந்து கரெக்டாக ஷேப்பாக போடுறதுக்கு நமக்கு வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், வடையெல்லாம் போட்டாச்சு. உளுந்து வடை வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சூப்பராக சாஃப்டாக நமக்கு வந்து கடையில் வாங்கினா எப்படி இருக்கும் அதே மாதிரியே நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. இந்த டிப் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது எடுக்கிற பேக்கெல்லாம் ரொம்ப நாள் வந்து உள்ளே வச்சுருப்போம். இந்த மாதிரி ரொம்ப தூசியாக அழுக்காயிரும். இங்கே உள்ள பொல்யூஷனுக்கு சொல்லவே வேண்டாம். என்னோடய பேக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு அழுக்காக வந்து இருக்குது அப்படின்னு. நாம் துணி வச்சு துடைச்சாலும் இந்த தூசி வந்து சாதாரணமாக நமக்கு வந்து போகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து துடைக்கிற மாதிரி இருக்கும். அவசரமாக வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஷூ பாலிஷ் பண்ணுற அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷ் இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் லைட்டாக வந்து அதை வந்து தேய்ச்சி விட்டாலே போதும், தூசியெல்லாம் பறந்து வரும். பாருங்கள், நான் தேய்ச்ச இடத்துக்கும் பாருங்கள் தேய்க்காத இடமும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நல்லா தூசி எப்படி பறந்து வருதுன்னு. ஈஸியாக நமக்கு வந்து துணி வச்சு துடைச்சோன்னா கூட அந்த தூசி வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து போகாது. இது வந்து ப்ரெஷ்ஷை மாதிரி இருக்கிறதுனால நல்லா நமக்கு வந்து தூசி எல்லாமே வந்து போயிடும். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா இப்போ ஓரங்களில் சிப்பு போடுற அந்த பகுதியிலலாம் நிறைய தூசி இருக்கும். அதெல்லாம் வந்து கரெக்டாக பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னாலே போதும், ஈஸியாக நமக்கு வந்து போயிடும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தூசியெல்லாம் எப்படி பறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஈர துணியோ நீங்கள் ஏதாவது சோப் வாட்டரோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் கழுவுனீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக வந்து ப்ரஷ் வச்சு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஈர துணி வச்சு இப்போ பேக் ஃபுல்லாகவே நான் வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேன். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பேக் எல்லாம் சூப்பராக வந்து சுத்தமாகிடும். இப்போ இந்த சிப்பு பகுதிக்கிட்ட பாருங்கள் எவ்வளோ ஒரு தூசியாக இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து ப்ரஷ் வச்சு நல்லா வந்து தேய்ச்சிட்டோனாலே நல்லா வந்து நமக்கு வந்து போயிடும். இப்போ நான் ஒரு ஈர துணி வச்சு துடைக்க போகிறேன். துணியை வந்து ஈர தண்ணியில் நல்லா முக்கிட்டு நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக துணி வந்து நல்லா வந்து ஈரமாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா போதும், பேக் நல்லா வந்து தூசி இல்லாமல் சுத்தமாகிடும். நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்னோடய பையனும் நானும் வந்து க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே தொடச்ச ப்ரெஷ்ஷர் கூட கொஞ்சம் வந்து வச்சு அழுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நான் துடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பேக் வந்து எவ்வளோ சூப்பராக சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சுன்னு. இதே மாதிரி நான் வந்து எல்லா பேக்கையுமே நல்லா வந்து தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி பேக்கிங் வேலையெல்லாம் நம்ம கிளம்புறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே நம்ம வந்து ஒவ்வொரு வேலையாக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக்கிங் டைமில் நம்ம வந்து டென்ஷனாக வந்து இது பண்ண வேண்டாம். நம்ம ஈஸியாக வந்து ஒவ்வொரு வேலையாக ஃபஸ்ட்டே நம்ம முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா கிளம்புற அன்னைக்கு நமக்கு வந்து ரொம்ப ஒரு டென்ஷனும் வராது. இந்த மாதிரி வேலைகளை வந்து 1 வீக் முன்னாடியே நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டோம்னாலே போதும், நம்மளோட பேக்கிங் வந்து ரொம்பவே ஈஸியாயிடும். இதே மாதிரி நான் இன்னொரு பேக்கையும் இந்த மாதிரி நல்லா வந்து சுத்தமாக எடுத்து வச்சுட்டேன். இந்த டிப் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு கஷ்டமாக நினைக்கிற ஒரு வேலை டீ போட்ட பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது. ஏன்னா அது கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டமே பட வேண்டாம். நம்ம வந்து எவ்வளோ டீ போடுறோமோ அதுக்கேற்ற தண்ணியில் வந்து டீ தூள் வந்து போட்டுட்டு அது கூடவே இஞ்சியும் போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள டிகாஷன் எல்லாம் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பால் வந்து சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னாலே போதும், நமக்கு வந்து டீ வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அது கூடவே நம்ம டீ போட்ட பாத்திரத்தை பாருங்கள், கொஞ்சம் கூட பால்
பால் வந்து கீழே அடியில் ஒட்டி இருக்காது. நமக்கு வந்து இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம மசாலா இந்த மாதிரி எந்ததுமே குழந்தைங்களுக்கு ஒரு குறுக்குறே அந்த மாதிரி பேக்கெட் கூட வந்து பாதி வந்து தீர்ந்துட்டு பாதி இருக்குது அப்படி நமக்கு போட்டு வைக்கிறதுக்கு பாக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கத்தியை வந்து லைட்டாக மட்டும் அடுப்பில் வந்து காமிச்சிட்டு லைட்டாக அந்த பாக்கெட்டில் இப்படி ஓரத்தில் மேலே இப்படி வச்சுட்டோம் அப்படின்னாலே அது வந்து நல்லா வந்து லாக் ஆகிடும், ஏர் லாக் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து கொட்டினாலும் கீழே வந்து கொட்டாது. இதுக்குன்னு நம்ம வந்து தனியாக எந்த பாக்ஸில் போடலான்னு தேடிக்கிட்டு இருக்கவும் வேண்டாம். சீக்கிரமாக இந்த பொருள் கெட்டு போகாது. இங்கே சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.